விஷ்ணு ஹரி 2 பேத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். டியூஸ்டே மார்னிங் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சாமியோட திருக்கல்யாணம். ஸோ அம்மா வந்து நைட்டே சொல்லிட்டாங்க காலைல சீக்கிரம் எந்திரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் காலைல எப்பயும் போல் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். இல்லை 8 o'clock வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி நான் நினச்சேன் கொஞ்சம் நேரம் போகும், லேட்டாக தான் வந்து காட்டுவாங்க திருக்கல்யாணம் அப்படின்னு நினச்சிட்டு குளிக்க போனேன். நான் குளிச்சுட்டு வரும்போது திருக்கல்யாணமே முடிஞ்சுது. எங்கள் அம்மா கிட்ட செம்ம திட்டு. எங்கள் அம்மா வந்து அப்போவே நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. நான் சரி ஓகே பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாமி ஃபோட்டோ கிட்ட போய் நின்று மஞ்சள் கயிறு வந்து போட்டுக்கிட்டேன். சரி நான் முன்னாடியே ரெடியாக இருந்திருக்கணும். இது கம்ப்ளீட்டாக என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் லேட் பண்ணிட்டேன். சரி ஓகேன்னு அந்த திட்டுக்கும் நான் டிசர்விங் தான், அதனால் அதை வாங்கிக்கிட்டேன். ஏஜ் ஆனதுக்கப்புறம் சில கஸ்டம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அது வந்துட்டு டக்குன்னு மாற்றிக்க முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு என்னோட டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன். அம்மா வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீக்கில் அன்றைக்கி செகண்ட் டே ஆஃபீஸ். இந்த வீக்கில் 2 days மட்டும் போனால் போதும். நிறைய பேர் வந்து நான் புதுசாக ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் விப்ரோ ஜாயின் பண்ணி 3 years கிட்ட ஆக போதுங்க. ரொம்ப நாள் மேரேஜ்க்கு அப்புறம் நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நானே இப்போ பெஞ்சில் தாங்க இருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல். ஸோ ப்ராஜெக்ட் சீக்கிரமாக பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே வந்து போயிட்டுருக்கேன் ஆஃபீஸ்க்கு. ஃப்ரெஷர் ப்ரொசீஜர் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.